பூவுலகத்தில் திருமால் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் வைணவ அடியார்கள் இந்த பிறப்பினுடைய இறுதியில திருமாலுடைய திருவடிகளை அவங்க போய் அடையறதுக்கு பெருமான் காத்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுவது ஸ்ரீவைகுண்டம். இந்த உலக சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு தனியே இருக்கக்கூடிய உலகம் அது. அங்கே திருமால் திருமகள் பூமி பிராட்டியாரோடும் மற்றைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் சூழ முக்தியடைந்து வரக்கூடிய ஆன்மாவை வரவேற்க காத்திருப்பார். அந்த பேரிலேயே பூலோகத்தில் ஒரு கோயில் இருந்தா இந்த கோயிலினுடைய சிறப்பு எவ்வளவாக இருக்கணும். ஸ்ரீவைகுண்டம் என்ற அதே பெயரோடு திருநெல்வேலி மாவட்டம் இங்கே தாமிரபரணியினுடைய கரையில நவதிருப்பதிகளில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய திருத்தலம். பெருமான் வைகுண்டபதியாக, தாயார் வைகுந்த வல்லியாக காட்சி தரக்கூடிய திருக்கோயில். மன்னராட்சி காலத்திலிருந்தே இந்த பகுதிக்கு ஆட்சி இடமாக இருந்து வந்திருக்கக்கூடிய நகரம்தான் ஸ்ரீவைகுண்டமாகிற இந்த பகுதி. மன்னர்கள் அவங்க ஆட்சி செலுத்துகிற இடம், அந்த நகரத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது நேரடியாக அந்த கோயிலினுடைய பரப்பளவு, அங்கே பார்க்கக்கூடிய கட்டிடக்கலை அமைப்பு, கோயிலினுடைய மண்டபங்கள், அதில் இருக்கக்கூடிய அழகியல் கூறுகள், இதை எல்லாத்தையும் வச்சு கணிக்கலாம். அந்த விதத்தில் நவதிருப்பதி கோயில்களுக்குள்ள இந்த 9 கோயில்களில் அற்புதமான கட்டிடக்கலை அமைப்பும் பிரம்மாண்டமான கோபுரம், நிறைய மண்டபங்கள், சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து இருக்கக்கூடியது வைகுண்டமாகிற இந்த திருத்தலம்தான். மதுரை நாயக மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய கட்டிடக்கலை பாணியில தான் கடைசி 2 பிரகாரங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. பாண்டியர்களுடைய காலத்திய, பிற்கால பாண்டியர்களுடைய காலத்திய கல்வெட்டுக்கள் இருந்தாலும் கோயில் இன்றைய நிலையில பெரும் பகுதி மதுரை நாயக மன்னர்களுடைய கலையமைப்பாக தான் இருக்க பார்க்குறோம். எங்கள் கண் முகப்பேயுலகர்களெல்லாம் இணையடி தொழுதெழுதிரேஞ்சி தங்களன் பாரத்தமது சொல்வலத்தால் தலை தலை சிறந்து பூசிப்ப திங்கள் சேர் மாடத்திருப்புளிங்குடியாய் திருவைகுந்தத்துள்ளாய் தேவ இங்கள் மாஞாலத்திதனுளு ஒரு நாள் இருந்திடாய் வீற்றிடங் கொண்டே. இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு மதுரை நாயக்க மன்னர்களுடைய கலைப்படைப்புன்னு பார்த்தோம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் பாயக்கூடிய நிலையில 2 பக்கங்களும் யாழிகளை வரிசையாக அடுக்கி, முகத்வாரம் வாசல்லிருந்து சுவாமியினுடைய சன்னதி வரைக்கும் இந்த தூண்கள் அமைச்சு மண்டபத்தை 2ஆ 3ஆக பிரித்து இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த அமைப்பு, யாழி அது தமிழர் கட்டிடக்கலை அமைப்பில் அது ஒரு தனி சிறப்பு. யானையும் புலியும் கலந்த படைப்புன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமலும் இன்னும் நிறைய மிருகங்களை அதில் கலந்திருப்பாங்க. யானையினுடைய தந்தம், முதலையினுடைய உடல் பகுதி, சமயத்தில் அந்த முகத்தில் சிங்கம் புலியினுடைய கலப்படம்னு இப்படி நிறைய மிருகங்களினுடைய கலந்தமைப்பாக யாழிகள் பார்க்கப்படுது. அற்புதமான கலைப்படைப்பு. இந்த யாழிகள் கோவிலில் தூண்கள்லையும் சமயங்களில் நம்மளுடைய வாகனங்களாக சுவாமி வீதியில் வரக்கூடிய அந்த வாகனத்தில் அவருக்கு தீபாராதனை பண்ணக்கூடிய அந்த தட்டுகள்னு இப்படி பல இடங்களில் யாழிகளை முன்னிறுத்தியும் வழிபாடு இருக்குது.
இந்த மண்டபத்தினுடைய முகப்புல 2 பக்கமும் ராமர் மாதிரி வில்லேந்தின நிலையில அழகே வடிவமாக இறை திருமேனிகள். ஒரு புறம் இருக்கக்கூடிய திருமேனிக்கு 2 பக்கங்கள்லேயும் குரங்கு முகத்தோடு அடியார் பாவனையில் ராமர் முன்பாக கைகூப்பி வணங்கின நிலையில் நிற்கிறாங்க. ஒரு புறம் பெண்ணினுடைய வடிவமும் அதற்கு பக்கத்தில் குரங்கு முகத்தோடு ஒரு அடியவர் நிலையிலையும் காட்டியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் யாரை குறிக்குது? அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிரீடமும் இன்னொருத்தருக்கு தலையில் கிரீடமும் இல்லாமல் இருக்குது. ராமாயணத்தில் ராமர் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த பகுதி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாளை இங்கே இருக்கக்கூடிய 2 அடியார்களில் ஒருத்தர் தலையில் கிரீடம் அணிந்து சுக்ரீவனாகவும் பக்கத்தில் இருக்கிறவர் அங்கதனாகவும் பார்க்கப்படுறார். அங்கதன் சுக்ரீவன் லக்ஷ்மணன் அண்ணா முன்னால செருப்பு போட்டிருந்தா மதிப்பு குறைன்னு ராமர் பாதையோட காமிச்சிருக்காரு. எந்த தெய்வ விக்கிரமும் பூஜைக்குரிய விக்கிரங்கள் செருப்போட இருக்காது, பாதையோட இருக்காது. பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதையோட காண்பிச்சிருக்காரு. இதுல கிருஷ்ணாபுரம் ஆழ்வார்நேரி கண்ணாடி மண்டபம் மாதிரி இதுலயும் சப்த ஸ்வரம் வரும். இது இந்த வில்லுடைய நாள் அதை இழுத்து கட்டி அந்த குஞ்சலங்கள் மணிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகள். அந்த காலத்தில் ஆக்சுவலி ராமர் 14 அடி உயரம் இருந்ததாக சொல்லப்படுது. சீதை சின்னவராக இருப்பார். சுவாமி நம்மாழ்வாரை இங்கே இந்த மண்டபத்தில் எழுந்தருளி திருமஞ்சனம் கொண்டருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போகிறார். வைணவ திருப்பதிகள் கும்பகோணத்துக்கு அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கிறது சிறப்பு. தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு அற்புதமான ஒரு ஸ்தல வரலாறு இருக்கு. ஒரு காலத்தில் சத்தியலோகம், பிரம்மா வசிக்கக்கூடியதான சத்தியலோகத்தில் பிரளயம் ஏற்படுது. அந்த கலக்கத்துக்கு நடுவில் சோமுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் பிரம்மாவினுடைய வேத சுவடிகளை, எந்த சுவடிகளில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு அவர் உலக படைப்பை செய்கிறாரோ அந்த சுவடிகளை திருடிக்கிட்டு போயிடுறான். அதை மீட்டு கொண்டு வருவதற்காக பிரம்மா ஒரு தவம் செய்ய வேண்டி வருது. பூலோகத்தில் அற்புதமான ஒரு இடம், அமைதியான சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலத்தை கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. தன் கையில் இருந்த ஒரு பிரம்பை ஒரு பெண்ணாக வடிவம் மாற்றி பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் நான்முகன். தாமிரபரணி நதியினுடைய வடகரையில் சோலைகளால் சூழப்பட்டும் பறவைகளும் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாள் அந்த பெண். நான்முகனும் இங்கே வந்திருந்து வைகுண்டபதியான திருமாலை நோக்கி கடும் தவம் செய்து பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அதே கோலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் இழந்த அந்த நூல்களை சோமுகாசுரனை அழித்து மீண்டும் கொடுத்து பிரம்மனுக்கு அந்த படைக்கும் தொழிலை மறுபடியும் ஏற்படுத்தி வைக்கிறார். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடியார்கள் வந்து வணங்க வைகுண்டநாதனாக நின்ற நிலையில இப்படியே நீங்கள் காட்சி தரணும்னு வேண்டிக் கொள்ளுகிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாத ஆதிசேஷன் குடைபிடிக்க வைகுண்டபதியாக பெருமான் நின்ற கோலத்தில் இந்த தலத்தில் எழுந்தருளியிருக்கார். ஓம் வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்திராம். ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீ ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீ பத்மாவதி அருமேல் மங்காசமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி பிரசாத சர்வாபீஷ்ட வரப்பிரசாத சித்திரஸ்தோம். எம்பெருமான் திருவேங்கடமுடையார் தனித்திருந்தாலும் திருமார்பில் உள்ள மகாலட்சுமி மரமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அகலகில்லேல் நிறைமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் உலகம் புகழாய் மூன்றுடையாய் திருவேங்கடத்தானே சுரர்கள் மொழி கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஆழ்வார் பாடுறார். எல்லா எம்பெருமானும் அட்டென்ஷனில் இருக்க மாதிரி ஸ்டடியாக இருப்பாளாம். திருவேங்கடார் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் மாதிரி கொஞ்சம் காலம் அகற்றி வச்சுட்டு இருப்பான். ஏன்னா ஆழ்வான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து சொல்லியிருக்கான், இடம் காணான்னு போயிடக்கூடாதுன்னு. ஆனால் ஆழ்வான் எவ்வளவு எம்பெருமான் தானே ஆழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் ஒளி தொழுது எழு என் மனனே
அந்த சுடர் ரூபத்தில் அவர் போய் ஐக்கியமானேன் ஆழ்வார் பாடுறார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவருக்கு கள்ளர் பிரான் சோரநாதன்னு ஒரு பேர் உண்டு. திருடர்களுக்கு தலைவனாம். அடியார்களுடைய மனதை களவாடிய பெருமான் திருடர்களுக்கு தலைவனாக இந்த தலத்தில் இருக்கார். இந்த பேர் அவர் வருவதற்கும் ஒரு அழகான ஸ்தலபுராணம் பின்புலமாக இருக்கு. இந்த பகுதிகளில் காலதூஷகன் அப்படிங்கிற பேரில் ஒரு திருடன், ஆனால் திருமாலிடத்தே பக்தி கொண்டவன். எங்கே சென்று எப்போது களவு செய்தாலும் சேர்த்த பொருளில் ஒரு பாதியை பெருமாளுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துடுவானாம். இந்த நிலையில் அவனை பிடிப்பதற்கு மன்னர் பல நாட்களாக காவலாளர்களை ஏவி விட்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் போய் கண்ணம் வைத்து அவன் திருடிட்டு வரான். ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் கடந்து ஒரு நாள் வந்த தைரியத்தில் அரண்மனையிலேயே போய் திருடிடுறான். அரண்மனை செல்வங்கள்லாம் ஒரு பாதியை வைகுண்டநாதனான இந்த பெருமானுக்கு கொடுத்துட்டு அவன் ஒளிந்திருக்கான். ஆனால் அவனுடைய அடியாட்களை காவலாளர்கள் பிடித்து விட, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாங்கள்லாம் காலதூஷகனோடு உடன் சேர்ந்து கொள்ளையடிக்கிறவங்க தான், அவன் இருக்கிற இடத்த நாங்கள் காட்டி கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த திருடனை அவனுடைய அடியாட்கள் காட்டி கொடுத்துடுறாங்க. சிறைப்படுத்தப்பட்ட திருடன் அரசவைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். ஆனால் வருவதற்கு முன்பாக வைகுண்டபதியினிடத்தே அவன் மனமுருகி வேண்டி விண்ணப்பம் வைக்கிறான். என்னுடைய பிழைப்பிற்காக நான் செய்து வந்த அந்த களவு தொழிலில் நியாயத்தில் நீயும் ஒரு பங்காளி, ஒரு பங்கு உனக்குத்தான் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லையும் நீ பங்கு கொள்ளணும்னு சொல்ல, அந்த காலதூஷகனுடைய இடத்துல திருமால் சிறையிலிருந்து அரசபைக்கு புறப்பட்டு வரார். வந்தவரை அரசன் விசாரிக்க தொடங்க, அரசன் மட்டும் பார்க்கும்படியாக திருமால் தன்னுடைய நிஜமான அந்த வடிவத்தை காட்டி கொடுக்கிறார். தாமரை கண்களோடு முகமலர்ந்த புன்னகையோடு சங்கு சக்கரம் ஏந்தி அரசபையிலே மன்னருக்கு திருடனாக வந்தவன் திருமாலாக காட்சி தர அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கினானாம். நடந்தவற்றையெல்லாம் திருமால் சொல்ல கேட்ட மன்னன், அதர்மமான வழியிலே கொள்ளையடிப்பவர்களுக்கு நீ துணை போகலாமான்னு கேட்க, பொருளை களவாடுபவர்கள் 4 பேர் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. அக்னி, மன்னன், திருடன், தர்மம், இவைகளின் மூலமாகத்தான் செல்வம் அழியும்னு தர்மசாஸ்திரங்களே சொல்லுது. அந்த விதத்தில் பார்த்தா நீயும் ஒரு விதத்தில் திருடன்தான் என்று சொல்லி மன்னன் அறவழியிலே நின்று மக்களை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் அந்த வழிமுறைகளையும் உபதேசிக்கிறார் திருமால். மனம் திருந்திய மன்னன் காலதூஷகனான அந்த திருடனையும் விடுவித்து அவனுக்கும் பொருள் வளத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இனி களவாடுதல் மாதிரியான செயல்களில் ஈடுபடாமல் அறவழியிலே நின்று தன்னுடைய பிழைப்பை பார்க்கும்படியும் சொல்லி, தானும் மக்களிடமிருந்து அதிகமாக வரியிட்டு பறித்த செல்வத்தை மக்களிடையே திருப்பி கொடுத்து தர்ம வழியிலே அரசாட்சி செய்தான் அப்படிங்கிறது ஸ்தலபுராணம். திருடனுக்கும் இறங்கும் கருணை உள்ளம், அதை ஒரு திருவிளையாடலாக கொண்டு மன்னனையும் திருத்தி அமைத்த பாங்கு. கருணை வடிவினனான பெருமான் எல்லோரையும் ஒரு நிலையிலே வைத்து பார்த்து எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்த திருவிளையாடல்களில் ஒன்று தான் வைகுண்டமாகிற இந்த தலத்தில் நிகழ்ந்தது. சொல்வலத்தால் தலை தலை சிறந்து பூசிப்ப திங்கள் சேர் மாடத்திருப்புளிங்குடியாய் திருவை குல்தத்துள்ளாய் தேவா. பெருமான் நின்ற நிலையில் அருள் தரக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் தலத்தை பற்றி இன்னைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்த நிலையில் அருளும் வரகுண மங்கையினுடைய சிறப்பும், கிடந்த கோலத்தில் அருளும் திருப்புளிங்குடியினுடைய சிறப்புகளையும் நாளைய யாத்திரையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கொண்டே